விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை போன்ற ஆட்கள்லாம் அடியோடு அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்திகள் என்றால் அது மிகையாகாது. ஏன்னா இன்றைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஓரங்கட்டுப்படுவதை அவர் உணர்ந்து கொண்டு இன்னைக்கு அவரால் என்னென்ன டிராமா பண்ண முடியுமோ அத்தனை டிராமாக்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு டிராமா பண்ணி அசிங்கப்பட்டு போய் நிக்கிறாரு. அவருக்கு முட்டு கொடுக்க போன முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சேர்த்து இன்னைக்கு அசிங்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது, எதற்காக இப்படி ஒரு மாபெரும் அவமானத்தை இந்த செல்வ பெருந்தகையும் வாலி பெருந்தகையும் இந்த மு.க.ஸ்டாலின் பொம்மை தத்தி முதல்வர் இருக்கார்ல இவங்களும் அப்படி என்ன ஒரு மாபெரும் அவமானத்தை இன்னைக்கு சந்தித்தாங்க அப்படி என்பதை இந்த காணொலியில நாம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். இன்னைக்கு காலையில இருந்து என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. வருமான வரித்துறை என்னுடைய வீட்டுக்குள்ள புகுந்து என்ன சோதனை பண்றாங்க. என்னுடைய கேட்டெல்லாம் பூட்டி வச்சுட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடியே ஒரு 10-15 பேர் சுத்துறாங்க. அவங்க வந்து ஹிந்தி மொழி பேசுறாங்க, புரியாத மொழி பேசுறாங்க. என்னை வீட்டை விட்டு வெளியில வரல, என் வீட்டுல சோதனை நடக்குது அப்படின்னு காலங்காத்தாலே அந்த வாலி பெருந்தகை ஒரு புகாரை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி வருமான வரித்துறை வந்து சோதனை நடத்துறதால தென் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டத்துல என்னால கலந்துக்க முடியல அப்படின்னு இவர் போட்டு காலையில இருந்து உருட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் உருட்டுனதை பார்த்த மு.க.ஸ்டாலின் நம்ம தத்தி இருக்குல்ல, அந்த தத்திக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் பல தடவை சொல்றேன்ல, சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. இப்பேற்பட்ட தத்தியை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாத்தி வச்சிருக்காங்க. யாராவது மாற்றுத்திறனாளி வந்து நான் தான் உலக கோப்பையினுடைய கேப்டனு, உலக கோப்பை ஜெயிச்சிட்டேன் இந்தியா சார்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காப்பியை கொண்டு வந்தா வாங்கிட்டு போட்டோ எடுத்துட்டு அனுப்பிவிட வேண்டியது, அப்புறம் அசிங்கப்பட வேண்டியது. அதே மாதிரிதான் இன்னைக்கு செல்வ பெருந்தகை இப்படி சொன்னதை நம்பி மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல கண்டனத்தை தெரிவிக்கிறார். பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன், வருமான வரித்துறை வன்மையாக கண்டிக்கிறேன், செல்வ பெருந்தகையை ஒடுக்க பார்க்கிறது, நசுக்க பார்க்கிறது, பிதுக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருக்கிறாரு. கடைசியில பார்த்தா வருமான வரித்துறை என்ன சொல்லிடுச்சுன்னா, நாங்க அந்த பக்கெட்டே போகல, அவன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவன் வீடு எந்த பக்கம் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாதுன்னு வருமான வரித்துறை கடைசியா இப்ப அறிக்கை விட்டுருச்சு. தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்குது. அதனால இந்த வேட்பாளராக நிற்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் வருமான வரி சோதனை அவர் வீட்டுல நடத்த மாட்டோம். ரொம்ப அவசரப்பட்டாக்க, தேவைப்பட்டால் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்தா, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்தா மட்டும்தான் நாங்கள் வந்து ரைடுக்கு போவோமே தவிர மற்ற நேரத்தில் நாங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எங்க தரப்புல இருந்து நாங்க யாரையுமே போய் ரைடு பண்ணல அப்படின்னு தெளிவான விளக்கத்தை வருமான வரித்துறை கொடுத்துருச்சு. அப்பவும் இவர் என்ன சொல்றாருனாக்கா, 4-5 இந்தி பேசுறவங்களாம் கும்பலா சுத்து போட்டாங்க அப்படின்னு இவர் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வாலி பெருந்தகை இப்ப வரைக்கும் அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. என்ன வந்து வருமான வரித்துறை முடைக்கடிச்சு அவனே சொல்லிட்டான், நான் போகவே இல்லை அவன் பக்கம், அவங்க வீட்டு பக்கமே நான் போகலன்னு சொல்லிட்டு. அப்போ யார் வீட்டையாவது மலம் அள்ளி ஊத்துறதுக்கு தமிழ்நாட்டுல எவனும் கிடைக்காததால ஒருவேளை வட இந்தியாவில இருந்து செல்வ பெருந்தகை வர வச்சுட்டாரா என்னன்னு தெரியல, அவங்கள பார்த்துட்டு இந்தியில பேசுறாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. உண்மை நிலை என்ன தெரியுமா? எதுக்காக தெரியுமா செல்வ பெருந்தகைய இத்தகைய நாடகத்தை நடத்துறாரு? அதுக்கு மிக 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 முக்கியமான காரணம், செல்வ பெருந்தகையின் மேல காங்கிரசினுடைய தேசிய தலைமை மிகப்பெரிய கடும் அதிருப்தியில இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி வந்து தாவேகாவுடன் கூட்டணி போக வேண்டும் என்ற ஒரு மிகுந்த ஒரு விருப்பத்துல இருந்தாரு. தொடர்ச்சியாக தொலைபேசியின் வாயிலாக பேசுவது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் ராகுல் காந்தியினுடைய சிஷிய பிள்ளைகளான மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் ஜோடங்கர் இவங்கெல்லாம் விஜய்க்கு அப்பப்ப நூல் விட்டு தூது விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் பக்கம் போனாக்க நம்மளால வெற்றி பெற முடியாது, நமக்கு கேட்கிற சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர் வந்து உண்மையை சொல்லணும்னா அவர் திமுகவினுடைய உறுப்பினர் தான், புரியுதுங்களா? அவரு திமுகவினுடைய உறுப்பினர். அது திமுக உறுப்பினர் செல்வ பெருந்தகையும் அப்புறம் ப. சிதம்பரம் அவர் வந்து திமுகவுடன் நெருங்கிய இன்னொரு உறுப்பினர். அவன் திமுகவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனாக காங்கிரஸ் கட்சியை அழிக்கிறது கூட தயங்காத ஒரு ஆளுதான் இந்த ப. சிதம்பரம். அப்ப இவங்க 2 பேரும் தான் மெனக்கிட்டு இங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதிப்படுத்தினது செல்வ பெருந்தகையும் ப. சிதம்பரம் தான். இவரு ராகுல் காந்தியினுடைய கனவை உடைச்சது இவங்க 2 பேரும் தான். அதனாலதான் நம்ம திமுக கொடுத்த அந்த மாநிலங்களவை பதவிய செல்வ பெருந்தகை சொன்ன ஆட்களுக்கு கொடுக்கல, ப. சிதம்பரத்துக்கும் கொடுக்கல. உண்மையாக கட்சிக்கு உழைத்த ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ராகுல் காந்திக்கு நெருக்கமான ஒருவருக்கு அந்த மாநிலங்களவை சீட்டை அவர் வாங்கி கொடுத்துட்டார். அந்த ஆண்டுல இவங்களும் இருக்காங்க தான். இப்பேற்பட்ட சூழல தான் தன்னுடைய ஆதரவாளனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் வெரிஃபை பண்ணாம இன்னைக்கு மொரட்டு முட்டு கொடுத்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு இருக்காரு. அப்போ இந்த கூட்டணியை உடைச்சு விட்டது, அதாவது தாவேகா காங்கிரஸ் கூட்டணியை அமையோடாம பார்த்து அதை உடைச்சு விடுற வேலையை பார்த்தது இந்த செல்வ பெருந்தகை. அதனால ஏற்கனவே செம்ம காண்டுல இருந்தாரு ராகுல் காந்தி. அதனாலதான் இந்த கூட்டணி அவருக்கு பிடிக்கல. ஏன்னா காங்கிரஸ்காரனை தரம் தாழ்ந்து நடத்துறது, காங்கிரஸ்காரனை ஒரு மனுஷனாக கூட திமுக காரன் மதிக்காதது, காங்கிரஸ் வேட்பாளர்களை அசிங்கப்படுத்தினது, காங்கிரஸ்காரன்லாம் நீங்களாம் ஒரு ஆளு மயிராடலாம் கேட்டிருக்காங்க திமுக காரங்க.
திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசியிருக்காங்க, அதிகாரப்பூர்வம் மேடையில ஏறி பேசியிருக்காங்க. அவங்க பேசாத ஆட்கள்லாம் கிடையாது. இன்றைக்கும் அதனுடைய ஆதாரங்கள் பொதுவெளியில சுத்திட்டு கிடக்குது. அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல இன்னைக்கும் கொட்டி கிடக்குது. காங்கிரஸ் கட்சியினர் எவ்வளவு இழிவா பேசுறானுங்க திமுக. இதெல்லாம் ராகுல் காந்திக்கு வந்து உரைக்குது. அதனாலதான் இப்ப வரைக்கும் மு.க. ஸ்டாலின் கூட ஒரே மேடையில ராகுல் காந்தி ஏறல. இப்படி ஒரு கூட்டணி எவனாவது பாத்திருக்கியா? இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய பேரை மோடி அவர்கள் சொல்லலன்னா, இங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய பேரை மோடி அவர்கள் சொல்லல, அவ்வளவுதான் போச்சு, கூட்டணி புட்டுக்கும், அது பண்ணிக்கும் இது பண்ணிக்கும் அப்படின்னானுங்கல்ல. இப்ப வரைக்கும் ஒரே மேடையில ஏறலையா மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்தி ஒரே மேடையில ஏறல. ஆனா எந்த ஊடகமும் ஏன் இப்படி விவாதிக்கல? எந்த ஊடகமும் ஏன் இதை பேசு பொருள் ஆக்கல? அதுதான் திமுக போட்ட எலும்பு துண்டு வேலை செய்யுதுன்னு அங்க அர்த்தம். புரியுதா? அப்போ அவர் ராகுல் காந்தி உணர்கிறார், திமுக நம்மளை வஞ்சிக்குது, நம்மளை கீழ்த்தரமாக நினைக்குது, ஏளனமா நினைக்குதுன்னு அவர் உணர்ந்துதான் கூட்டணியை மாத்துன்ற முடிவுல அவர் வந்தாரு. ஆனா அந்த கனவுலாம் கழிச்சு விட்டது இந்த செல்வ பிறந்தகை. சரி, கூட்டணி கனவை கழிச்சு விட்டான். நான் இங்க லோக்கல்லையும் பிரச்சனை, அசிங்க அவமானம் அத்தனையும் பட வச்சிட்டாங்க. திமுகவுடைய ஏஜென்டா செல்வ பிறந்தகை செயல்படுறாரு. இதெல்லாம் போக அப்பயும் இங்க வந்து களத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்றாரு. காங்கிரஸ் வேட்பாளருக்காக சோளிங்கர்ல பிரச்சாரம் பண்றாரு ராகுல் காந்தி அவர்கள். அந்த மேடையில நான் டிரான்ஸ்லேட் பண்றேன்னு வாண்டடா போய் சிக்கினாரு செல்வ பிறந்தகை. செல்வ பிறந்தகை யார் அனுப்புன ஸ்பைன்னு தெரியல. ஒருவேளை அதிமுக ஏதாவது செல்வ பிறந்தகை கட்டிங்க கொடுத்து செட் பண்ணிடுச்சா என்னன்னு தெரியல. அவரு அதிமுகவும் பொழுது பேசுறாரு செல்வ பிறந்தகை, சம்பந்தமே இல்லாம. The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தமிழகத்தை ராகுல் காந்தி சொன்னது வேற, அவர் பேசுனதை டிரான்ஸ்லேட் பண்ற பேர்ல இந்த பக்கம் அப்படியே அதிமுகவை புகழ்ந்து அள்ளி விட்டு பேசியிருக்கிறாரு. இதுக்கும் கீழே இறங்கி கை தட்டினானுங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இதுக்கு என்ன சொல்றது? ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? அதிமுகவை பாஜக நொறுக்குகிறது அப்படின்னு பொருள்பட அவர் சொல்றாரு. ஆனா இவர் என்ன பேசிட்டாருனா, நம்ம இது செல்வ பிறந்தகை என்ன பேசிட்டாருன்னா, அதிமுக நல்லாட்சியை வழங்கியது தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு உண்மையதான் சொல்லியிருக்காரு. பொய்யா இல்ல, உண்மையா சொல்லியிருக்காரு. ஆனா ராகுல் காந்தி சொன்னதை சொல்லல. இந்த விமர்சனங்கள் பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு. 2 நாளா ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. இந்த செல்வ பிறந்தகையினுடைய டிரான்ஸ்லேஷன் வந்து 2 நாளா ட்ரோல் மெட்டீரியலா சமூக வலைதளம் முழுக்க போட்டு துவச்சிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்திக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சோடனே, அந்த நாயை இந்த பக்கெட்டே வர சொல்லாத, நான் நாளைக்கு கன்னியாகுமரி போறேன், நாளைக்கு அந்த நாயை இந்த பக்கெட்டே வர சொல்லாதுன்னு சொல்லி அப்படியே கட் பண்ணிட்டாங்க. புரியுதா? அப்போ ஒரு மாநில தலைவர், என்னையே அந்த ஒரு தேசிய தலைமை வருது, என்னையே அந்த கூட்டத்துக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்ப அடுத்து நம்முடைய தலைவர் பதவி இருக்குமோ இருக்காதோ, 10 பேர் நம்மளை மதிக்க மாட்டானே, ஏன் திமுக நம்மளை மதிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருமான வரி டிராமாவை போட்டது. எப்படி இவர் வந்து அங்க போக முடியல, வரவேணான்னு ராகுல் காந்தி ஒதுக்கி வச்சார். நீ வராத, இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ திமுகவுடைய ஏஜென்ட், நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை காங்கிரஸ் தலைவரா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ்ல காலமாக பணியாற்றக்கூடிய நபர்களும் எனக்கு தெரியும். பரவர காங்கிரஸ்காரன இருக்கிறவங்களாம் முன்ன இருக்கிறான், எனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 10 கட்சியிலையும் வாய வச்சுட்டு வந்த செல்வ பெருந்தகைக்கு எப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவி கிடைச்சது? அதுக்கு காரணம் நம்ம மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலினுடைய ஆதரவு பெற்றவர் நபர் தான் நம்ம செல்வ பெருந்தகை. புரியுதுங்களா? அதனாலதான் அவர் விலைக்கு வச்சிட்டாங்க. அப்ப இந்த பிரச்சனைகள் வெளியே தெரியக்கூடாதுன்னா செல்வ பெருந்தகை என்ன ஒரு டிராமா போடுறாருன்னா, வீட்டுக்கு வெளியில வந்து என்ன வரவே விடல, வீட்டை சுத்தி வெறும் ஹிந்தி பேசக்கூடியவர்களாக இருக்காங்க, என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல, வருமான வரி சோதனைன்னு காலையில இருந்து கிளப்பி விட்டு இருக்கிறாரு. ஆனா வருமான வரித்துறை அவன் மறுத்துட்டான். யோ, நாங்க சோதனைக்கே போகலையா, நாங்க எதுக்கே சோதனைக்கு போகணும் அப்படின்னு. அப்போ இப்ப இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆபீசர் கேட்ட சொல்ல மாட்டாங்க, யோ என்ன இந்த மாதிரி ஏதோ வருமான வரி சோதனை நடக்குதாமே, உண்மை என்னன்னு பார்த்து சொல்லியானாக்கா அவர் விசாரிச்சு சொல்ல போறாரு. அதை விட்டுட்டு அவசரமா அந்த தன்னுடைய ஆதரவாளனுக்கு தன்னுடைய முட்டுக்கு ஒரு பிரச்சனை டக்குன்னு ட்வீட் போட்டு விடுறீங்க. இன்னைக்கு செல்வ பிறந்தகை கூட சேர்ந்து இப்ப நீங்களும் நாரிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அப்ப இந்த வேலை தேவையா இந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு? அப்போ திமுக மேடையில ராகுல் காந்தி ஏறவே இல்லை. ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினும் ஒரே மேடையிலும் ஏறவில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, கன்னியாகுமரி மேடையில ராகுல் காந்தி இருக்கிறாரு. அப்போ வந்து சால்வோ போடுறதுக்கு முன்னாள் அமைச்சர் மனோஜ் அங்கராஜ் என்ன பண்றாருன்னா, சால்வோ போடுறதுக்கு வராரு. உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் நிறுத்து 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 நிறுத்து,
இல்ல போடாத நிறுத்து, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது அந்த சால்வையை இப்படி தலை கிட்ட கொண்டு வந்துட்டாரு மனோ தங்கராஜ். ஒரு 2 செகண்ட் தான் இப்படி போட்டிருப்பாரு, அதை வாங்கி வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா ராகுல் காந்தி அவர்கள் திமுகவுடனான உறவை துளி கூட விரும்பவில்லை என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வும் ஒரு சாட்சி. ஏன்னா அவன் துண்டை கொண்டு தலைமையில வச்சுட்டாரு. ஒரு 2 செகண்ட் ஆகுமா அந்த துண்டை இப்படி தலையில புதவுல போட்டு இப்படி எடுத்து வைக்கிறதுக்கு? ஆனா ஏன் அதை வேண்டாம் என்று மறுத்தார்? திமுகவுடன் ஒட்டும் உறவும் வேண்டாம் என்ற முடிவுக்கு ராகுல் காந்தி வந்து விட்டார். அப்ப எந்த அளவுக்கு ராகுல் காந்தி இவனுங்க இன்சல்ட் பண்ணியிருந்தாருனாக்க, இவர் அந்த அமைச்சர் துண்டு போடுறத கூட வேணாம் துண்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னா பொது மேடையில, இது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த சிக்னலை ராகுல் காந்தி கொடுக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுவே அதிமுக கூட்டணிக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நிகழ்ந்ததுன்னு வச்சுக்க, இன்னைக்கு 24 மணி நேரம் டாபிக் அதை வச்சுதான் இந்த ஊடகங்கள் விவாதிக்கும். ஆனா திமுக கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிட்டு இன்னைக்கு அதை பற்றி கவலைப்படாமல், இதை பற்றி பேசாமல் இந்த ஊடகங்கள் மறைத்து விட்டு கடந்து போகிறது. இவ்வளவு பிரச்சனைகள் அதுக்குள்ள போயிட்டு இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காது. தனிச்சு கூட அவன் போட்டிட்டு இருப்பான், இருக்காது. அப்படியே அவங்க இருந்தாலும் பாதிக்கு பாதி சீட்டை கேட்பாங்க. காங்கிரஸ் நிச்சயம் கேட்பாங்க. இந்த இதுல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருந்தா காங்கிரஸ் எஸ்கேப் ஆயிருக்கும். திமுகவை விட்டு காங்கிரஸ் எஸ்கேப் ஆயிருக்கும். எப்படியோ இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து கூட்டணி வச்சிட்டாங்க. இது முழுக்க முழுக்க டெல்லி தலைமைக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இந்த திமுகவுடைய கூட்டணி. அதனாலதான் இப்ப வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள், என் அண்ணன், மை பிரதர் இன் நாம்ஸ் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த ராகுல் காந்தி அவர்கள், இன்றைக்கு என் அண்ணனுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு போன நாடாளுமன்ற தேர்தலில் சொன்ன அந்த ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு ஸ்டாலின் பெயரை கூட தவிர்த்து விட்டு வருகிறார். கடைசியா தான் எங்கேயோ ஒரு மேடையில் தான், ஒரே ஒரு மேடையில் தான் சொன்னார், ஸ்டாலினை நேரில் சந்திப்பதை கூட தவிர்த்து விட்டு வருகிறார். இந்த தேர்தலுக்கு 2 நாள் இருக்கும் போது கூட அவங்க முகத்தை, ஏன்னா இப்போ நாளைக்கு தேர்தல்னு வச்சுங்களேன், இன்னைக்காவது ஒரு ஓட்டு நமக்கு முக்கியம் யா அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்? எதிரியா இருந்தா கூட காலில் விழுந்துருவான், காலில் விழுந்து கும்பிட்டுருவான். ஆனா நாளைக்கு தேர்தல் வச்சுட்டு இன்னைக்கு கூட நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிச்சிட்டு நிக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து உள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்ப எவ்வளவு தரைக்குறைவாக இந்த காங்கிரஸ்காரர்களை இந்த திமுகவினர் நடத்திருப்பாங்கன்னு பாருங்க. இந்த காங்கிரஸ்காரனும் திமுக காரனும் 2 மாசத்துக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்ட சண்டையை நீங்க பார்த்திருப்பீங்க. இவன் அவனை பச்சையா திட்டுறான், அவன் இவனை பச்சையா திட்டுறான். 2 பேரும் மானங்கட்ட கேள்வி கேட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு எப்படி அவனுக்கு உடனே ஜெல்லா இருப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதனாலதான் சொல்றேன் திமுக தோக்குது அப்படின்னு. காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னு நாங்க சொன்னோமா? காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு திமுக உள்ளடி வேலை பார்ப்பான்னு நாங்க சொன்னோமா? தேமுதிகவுக்கும் விசிகாவுக்கும் பிரச்சனை இருக்குன்னு நாம சொன்னோமா? அவங்களும் உள்ளடி வேலை பார்ப்பாங்கன்னு நாம சொன்னோமா? அது மட்டும் இல்லாம இந்த தேமுதிக உள்ள வந்தது கம்யூனிஸ்டுகளுக்கும் பிடிக்கல, வைகோ கட்சிக்கும் பிடிக்கல, அவங்களும் உள்ளடி வேலை பார்ப்பாங்களா? அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி மாத்தி உள்ளடி வேலை பார்த்துக்கிட்டாங்கன்னா எப்படி அவனுக்கு ஜெயிப்பானுங்க? இதனாலதான் சொல்றோம் திமுக படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு. ஆனா அந்த பக்கம் அதிமுக கூட்டணி பாருங்க, சும்மா கன்னு மாதிரி இருக்கு. 4 கட்சி, நறுக்குன்னு 4 கட்சி, துணை அமைப்புகள், அவ்வளவுதான். அழகா வந்தாங்க, ஒரே நாள்ல கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சாங்க, ஆளுக்கு இத்தனை சீட்டுன்னு சொன்னாங்க, உனக்கு இந்தந்த தொகுதிகள்னு சொன்னாங்க. அவங்களும் பிரச்சாரம் பண்ண போயிட்டாங்க, ஜெயிக்கிற வேலையை பார்க்க போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாயத்தை கூட்டிட்டு ஒப்பாரி வைக்கிறது இந்த திமுக கூட்டணி தான். இப்படி ஒரு கேடுகட்ட மானகட்ட கூட்டணியை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. எனவே தமிழ்நாட்டிற்கு நல்லதை செய்யக்கூடிய, நல்லதை நினைக்கக்கூடிய ஒரு கூட்டணி, ஒரு வலுவான கூட்டணி இங்கே வேண்டும் நமக்கு. புரியுதுங்களா? இந்த திமுக அவனுங்களுக்கே அவனுங்க உண்மையா இல்ல, அவனுங்களுக்குள்ளேயும் உண்மையா இல்ல, அவனுங்களேவும் உண்மையா இல்ல. அப்ப இப்பேற்பட்ட குழப்பங்களினுடைய கூட்டணி நமக்கு தேவையா? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணி தேவையா என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய டிராமாவை போட்ட இந்த செல்வ பெருந்தகை இன்றைக்கு முழுக்க முழுக்க அம்பலப்பட்டு போய் நிற்கிறார். செல்வ பெருந்தகை யாருக்கும் உண்மையாக இருந்த நபர்கள்லாம் கிடையாது. புரட்சி பாரத கட்சியில இருந்தாரு, புதிய தமிழகம் கட்சியில இருந்தாரு, விசிகாவில் இருந்தாரு, இப்ப காங்கிரஸுக்கு வந்திருக்கிறாரு. இன்னும் என்னென்ன கட்சிகள் இருக்கோ அத்தனை கட்சிகளுக்கும் அவர் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, காங்கிரஸ் தலைவர்கள் பதவியிலிருந்து அவரை தூக்கி விட்டாங்கனாக்க நேரா போய் திமுகவில் போய் சேர்ந்துருவார். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க திமுகவினுடைய உறுப்பினர் தான் என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு அவருக்கு முட்டு கொடுக்க போயிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் வசிக்கப்பட்டு நிற்கிறாங்க. வருமான வரித்துறை கொத்தா காரி துப்புன மாதிரி மொத்த பேர் மூஞ்சிலே வருமான வரித்துறை காரி துப்பிடுச்சு. நான் ரைடுக்கே போகலன்னு சொல்லி. அப்போ இப்பேற்பட்ட டிராமாக்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த டிராமா கம்பெனியை அழித்தொழிப்பது வேண்டுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லது. நன்றி.